இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. பகுதி ஒன்றில் நாங்கள் முதலீட்டுக்கு குறைந்த வருமானத்தை வழங்கும் இதுள்ள 7 பட்டப்படிப்புகளை பற்றி பார்த்திருந்தோம். 8 படிப்புகளை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் மீதமுள்ள 7 பட்டப்படிப்புகளை பற்றி பார்ப்போம். கனடாவில் முதலீட்டுக்கு குறைந்த வருமானம் தரும் பல்கலைக்கழக பட்டங்கள் 9 முதல் 15 வரை. கனடாவில் முதலீட்டுக்கு குறைந்த வருமானம் தரும் பல்கலைக்கழக பட்டங்கள் பகுதி 2 மீண்டும் வரவேற்கின்றோம். முதல் பகுதியில் முதலீட்டிற்கு குறைந்த வருமானத்தை வழங்கும் முதல் 8 பட்ட படிப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போது மீதமுள்ள 7 பட்டப்படிப்புகளை பற்றி பார்க்க போகின்றோம். பார்ப்போமா? 9வதாக ஹிஸ்டரி, வரலாற்று பட்டம் ஆராய்ச்சி மற்றும் எழுத்து திறனை வளர்க்கின்றது. ஆனால் வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆசிரியராக பணியாற்ற கூடுதல் தகுதி தேவைப்படும். அருங்காட்சியகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகள் மிகவும் போட்டி நிறைந்தவை. 10வதாக ஸ்டூடியோ கலை மற்றும் கலை வரலாறு, ஸ்டூடியோ ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஹிஸ்டரி. இந்த துறைகளில் நிலையான வேலைவாய்ப்புகள் குறைவாக உள்ளன. பலர் தங்களது திறமையை நிரூபிக்க பல ஆண்டுகள் போர்ட்ஃபோலியோ உருவாக்குவதிலும் ஊதியமில்லா பயிற்சிகளிலும் ஈடுபட வேண்டியுள்ளது. 11வதாக இசை நிகழ்த்தல், மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படிப்பு கடுமையான பயிற்சியை கோருகிறது. ஆனால் முழு நேர இசைக்கலைஞர்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்புகள் மிகவும் குறைவு. பலர் தனிப்பட்ட இசை பயிற்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பகுதி நேர வேலைகள் மூலமாகவே வருமானம் ஈட்டுகின்றனர். 12வதாக பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு மேலாண்மை, ரெக்ரியேஷனல் அண்ட் லெஷர் ஸ்டடீஸ். சமூக மையங்கள், உடற்பயிற்சி மையங்கள் மற்றும் பூங்கா நிர்வாகம் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் சம்பளம் பொதுவாக பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான குறைந்த வருமானம் தரும் துறைகளில் ஒன்றாகும். 13வதாக நூலக மற்றும் தகவல் அறிவியல். இளங்கலை, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இளங்கலை பட்டம் மற்றும் பெரும்பாலும் போதுமானதல்ல. கனடாவில் தொழில்முறை நூலகராக பணியாற்ற முதுநிலை பட்டம் பெரும்பாலும் கட்டாயமாகும். 14வதாக ஒருங்கிணைந்த படிப்புகள், இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ். பல பாடங்களை இணைத்து கற்பிக்கும் இந்த பட்டப்படிப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு துறையில் நிபுணத்துவம் இல்லாததால் வேலைவாய்ப்பு சந்தையில் போட்டியிடுவது சிரமமாக இருக்கலாம். 15வதாக பொது சமூக அறிவியல், ஜெனரல் சோஷியல் ஸ்டடீஸ் சயின்சஸ். உளவியல், பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் போன்ற பல துறைகள் அறிமுகப்படுத்தும் இந்த பட்டப்படிப்பு பரந்த அறிவை வழங்குகின்றது. ஆனால் இன்று நிறுவனங்கள் பொதுவாக அறிவை விட குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களையே அதிகம் விரும்புகின்றன. இந்த பட்டப்படிப்புகள் அனைத்தும் கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மதிப்பு மிக்கவை. இருப்பினும் பொருளாதார வருமானத்தை மட்டுமே கருத்தில் கொண்டால் வேலைவாய்ப்பு, சம்பள வளர்ச்சி மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை ஆராய்ந்த பிறகே ஒரு பட்டப்படிப்பை தேர்வு செய்வது சிறந்த முடிவாக இருக்கும். இதை பற்றி ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். பார்த்ததுக்கு நன்றி. இருந்தாலும் இவை அனைத்துக்கும் காரணம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் வளர்ந்து வரும் குடிவரவு. கனடாவில் ஒவ்வொரு வருடத்துக்கு 5 லட்சம் ஆட்களை இருக்கின்றார்கள். அவருடன் போட்டி போடும் பொழுது உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கின்றது. இந்த போட்டியில் நீங்கள் சிறந்த பட்டதார படிப்பு மட்டுமல்லாமல் அந்த பட்டதார படிப்பில் நீங்கள் சிறந்த முறையில் நீங்கள் சித்தி எழுதி இருந்தால்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதும் ஒரு முக்கிய காரணமாகும். எனவே நான் கூறுவது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த குடியேற்றம் என்பது ஒரு மிக பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த படிப்புகளுக்கு மட்டுமின்றி உங்கள் வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. இதை எப்பொழுதுதான் கனடிய அரசாங்கம் அலசி ஆராய்ந்து அதற்கான ஒரு தீர்வை எடுப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆகவே பார்த்ததுக்கு நன்றி. இதுபோன்ற உலக பொருளாதாரம், கல்வி மற்றும் தொழில் தொடர்பான தகவல்களுக்கு எங்கள் சேனலை லைக், பகிர்வு செய்து சப்ஸ்கிரைபை செய்ய மறக்காதீர்கள். ஆதாரம்
கனடாவின் தற்போதைய தொழிலாளர் சந்தை நிலவரங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆய்வுகளின் அடிப்படையில் இது தொகுக்கப்பட்டது. எனவே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியடைந்திருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.